வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பற்றி 2 எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்த இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் அப்புறம் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பனிங்கில் ஒரு சைடு செட்டப் இருந்துச்சு. அப்போ இந்த பார் நம்ம போட்டிருந்தோம், இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதை போல் இந்த ரெசன்ஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அப்சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருந்த இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே வந்துட்டு, ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லி எல்லோ ஜோனை தொட்டு மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எல்லா ஜோனுமே அது அழகாக பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பி மார்க்கெட் கீழே தான் விழுந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலேயே நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு நம்ம கொடுத்துருந்த நம்ம தேர்ட் சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா 57,500 கொடுத்துருந்தோம். அந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு நம்ம வாய்ப்பு நம்ம ஆக்சுவலாக இது போஸ்ட் பண்ணல, இந்த ரேஞ்சு இருக்கும் பார்த்தா அதையுமே பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட். ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு ரெசன் பிரேக் பண்ண வச்சு தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லெவலே பிரேக் பண்ண முடியல. அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோன் கொடுத்தோம். எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வந்து தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சு வந்து ரொம்ப ஈஸியாக வரும்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிச்சு பயங்கர ஸ்பீடாக இருந்ததை பிரேக் இந்த நம்ம கொடுத்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பிரேக் பண்ணிச்சு. இந்த இடத்துலையுமே இப்போ நம்ம இந்த கொடுத்த லெவல்லாம் கீழே வேலை செஞ்சிருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டியில் வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்புறம் டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருந்தேன். டே கேண்டில் எப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த இடமே ஒரு ஸ்ட்ராங் செட்டப்னு சொல்லியிருந்தோம். இந்த லெவலில் வந்து நம்ம அந்த கிரீன் கேண்டில் லோவாக ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதையும் பிரேக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கீழே வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து எப்படி பார்த்தோம்னா, அதுக்கடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான் இப்போதைக்கு டே கேண்டில் படி. இப்போ அடுத்த ஃபில்லிங்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் 23,645 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது டே படி. ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஹை தான், அந்த க்ரீனோட ஹை தாண்டினா தான் அடுத்த புல்லிஸை பற்றி யோசனை பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப்பில் இருக்குது. கிளியராக டவுனுக்கான செட்டப்பில் வந்துடுச்சு. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 23,919 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,990. தேர்ட் வந்து 24,083 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 23,784. செகண்டை பொறுத்தளவுக்கு 23,639 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 23,455 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த கேப்பப்பான இந்த கேப் ஃபில்லிங்கில் வந்து நம்ம செகண்ட் சப்போர்ட்டாக போட்டிருக்கோம். சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும் பார்த்தோம்னா, அதிகபட்சம் மார்க்கெட் வந்து இந்த இடம் தாண்டதுக்கு சிரமம் தான். இந்த இடத்துக்குள் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் போய் தொட்டால் இங்கேருந்து மறுபடியும் செல்லிங் இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் புல்லிஸ் போகணுன்னா இந்த லெவலை தாண்டினா மட்டும்தான் நம்ம புல்லிஸை பற்றி யோசனை பண்ணலாம். எங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 24,200 தாண்டினா தான் நம்ம புல்லிஸ் செட்டப்பே மாறும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனு தான். இப்போ மார்க்கெட் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோவை தொட்டு மார்க்கெட் ஃபாலாக தான் வாய்ப்பு. அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தொட்டுட்டோட மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலில் அது கீழே ஸ்ட்ராங்னு பார்த்தோம்னா இந்த இடம் வரும். கிட்டத்தட்ட 23,300 தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த செட்டப்பில் நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அடுத்தது இறங்க வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்டை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. இதையும் பிரேக் பண்ணால் அடுத்த ஃபால் இருக்கும். சரி, ஓகே, இப்போ நாளைய மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறது வாய்ப்பு தான் 90%. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த லெவல் தான் ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் சொல்லியிருந்தோம் நம்ம. ஏன்னா இதுக்கு மட்டும் ஒரு செட்டப்படி பார்த்தோம்னா இது பிரேக் அவுட் நடந்தது. அதுக்கப்புறம் புல்லிஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே நோக்கி போயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல லெவலே பிரேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இந்த லெவல் இந்த ரெட்டோட கீழே தான் நம்ம சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 57,456 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான். அதையும் விட்டு பிரேக் பண்ணால் அடுத்த ஸ்ட்ராங்னு பார்த்தோம்னா இந்த பிரேக் பண்ணி போனிச்சில் இந்த இடம் தான் அடுத்த ரீடெஸ்ட்டுக்கான வாய்ப்புனா 55,500 தான் அடுத்த செட்டப்பாக இருக்கும். இது டே படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 57,373 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை 57,562 செகண்டு. தேர்டை பொறுத்தவரை 57,873. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் 57,078 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்.
செகண்டை பொறுத்தளவுக்கு 56,758 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 56,016 அப்படிங்கிற தேர்ட் சப்போர்ட்டு. இப்போ என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த லெவல்ஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த எல்லோ ஜோனை தாண்டினாம தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஏற்ற வாய்ப்பு இருக்கும். அது ரொம்ப தூரம் வாய்ப்பு இல்லை. தேர்டாக போயிட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். தேர்டுங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. இந்த ஜோனை பொறுத்தளவுக்கு கிளியராக இந்த இடம் வந்து செல்லிங் ஜோன் தான். இதை தொட்டாலே மார்க்கெட் கீழே தான். ஆனால் அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை. ஃப்ளாட் ஆஃப் பண்ணாலும் இங்கே தொட்டே மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிஃப்டியை கம்பேர் பண்ணுற பேங்க் நிஃப்டி வந்து செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. இதையும் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் இப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த லெவல் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடம் தான், இந்த க்ரீன் கேண்டோட ஹை தான். 75,600 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட் ஏரியா. அதையும் பிரேக் பண்ணான்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டோட லோ தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது டே படி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த கையை பிரேக் பண்ணால் அடுத்து மார்க்கெட்டில் புல்லிஸ் பற்றி யோசனை பண்ணணும்னா இதுக்கு மேலே போகணும். 77,500 தொட்டால் தான் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து அடுத்து புல்லிஸ்க்கான செட்டப்பாக மாறும். சரி, ஓகே. இது 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 76,511 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 76,743. தேர்ட் வந்து 77,141. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 76,082 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 75,501 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் வந்து 74,859. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இந்த இடம் தொட்டாலே மார்க்கெட் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிங்கன்னா செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது நிஃப்டிலேயும் பேங்க் நிஃப்டிலேயும் சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செட்டப்பாக இருக்க மாதிரி இருக்குது இந்த இடம். அதில் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாலும் இங்கே செல்லிங் வந்து தேர்ட்லேருந்து தொட்டாலும் செல்லிங் தான் வரும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் இருக்குது. இந்த ஜோனே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த லெவலில் தாண்டினா மட்டும்தான் நம்ம அடுத்தது புல்லிஸ் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு ஃப்ளாட் ஆஃப் ஆனால் இந்த ஃபஸ்ட் லெவலில் தொட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும். செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் சென்செக்ஸ்லேயும் பேங்க் நிஃப்டிலையும் இந்த செகண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ் ஜோனுங்கிறது ரிவர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.